அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் புதிய வாய்ப்புகளால் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஏப்ரல் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் தனஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே தொழில் முன்னேற்றம் உண்டுங்க. தொகை வரவு திருப்தி தருங்க. பாதச்சனியினுடைய ஆதிக்கத்தால் பலன் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உயர்நிலையை அடைய வழிபிறக்க வைக்குங்க. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மகர ராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவற்றிலிருந்து வெளிவந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை, குடும்ப பொருளாதார சூழ்நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இந்த மாதத்தில் புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பாராத தருணத்துல கிடைப்பதன் மூலமாக வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய இணைவின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானோடு செவ்வாயும் இணைகிறாருங்க, இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். சுகஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் தனஸ்தானத்தில் இருப்பது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இருந்தாலும் பகை கிரகமான சனியோடு இணைந்திருப்பதால குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. சொந்தத்திற்குள் ஒரு சில மன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க. அது மட்டும் இல்லாம சொத்து தகராறுகளும் சொந்த பந்தங்களும் வாக்குவாதங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மனக்குழப்பங்கள் கூடுங்க. வருமானம் ஒருபுறம் வந்தாலும் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்கள் தலையிட வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியினுடைய கடைசி பகுதியான பாதசனியில் இருப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களை நம்பி ஒப்படைக்க முக்கிய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்கள் சரிவர உங்களுடைய மேற்பார்வையில் செய்து முடிப்பது மிக மிக நல்லதுங்க. சனி செவ்வாய் வழிபாடு தடை கற்களை படிக்கற்களாக மாற்ற உதவுங்க. இந்த மாதிரியான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையின் காரணமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வரும் புதன் வக்ரம் அடைகிறாருங்க. உங்களுடைய ராசியை பொறுத்தவரை 6, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன்க. 6ஆம் இடத்திற்கு அதிபதியான அவர் 3ஆம் இடத்தில் வலிமை இழப்பது என்பது யோகமான ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாங்கிய கடனை கொடுத்து நிம்மதி பெற இருக்கீங்க. வள்ளல்களில் ஒத்துழைப்பும் வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் இதுவரை தடைபெற்று வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை தானாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு மாதமா இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குது. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்று வந்த தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்குங்க. அதே நேரம் 9ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் புதன் விளங்குவதால பாக பிரிவினைகள் முடிவதில் தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில அந்த தாமதங்கள், தடங்கல்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. தந்தை வழி உறவு
உறவுகள்ல ஏற்பட்டு வந்த உரசல்கள்ல நல்ல ஒரு இணக்கம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குதுங்க. மொத்தத்துல மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு அவ்வளவு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. அது மகர ராசி நேயர்களுக்கு சுக்கிரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் தன்னுடைய உச்ச வீடான மீனராசிக்கு செல்கிறாருங்க. அங்கு புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன்ங்க. அவர் உச்சம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பிள்ளைகளால் பெருமை வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அவர்கள் படிப்பிற்கேற்ற வேலை கிடைத்து சம்பாதிக்க தொடங்குவாரு. சொத்து விற்பனையால் லாபம் உண்டுங்க. சொந்தங்கள் பாராட்டும் விதத்தில் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க இருக்கீங்க. உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகளை மேலதிகாரிகள் கொடுப்பாங்க. அதே போல உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வு மற்றும் அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. மக்கள் செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரம், தொழில் செய்பவர்களால் புதியவர்களை நம்பி செயல்பட இயலாது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கூட இருக்குதுங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகுங்க. திருமணம் சம்பந்தமாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குது. பொருளாதாரம் திருப்தி தரக்கூடிய விதமா அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத பல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. காரணம் சனி பகவான் தற்போது பாத சனியில் இருப்பதால பல முன்னேற்ற வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, இந்த மாதத்துல ராகுவும் சூரியனும் மீன ராசியில் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியான சூரியனும் அவரோடு ராகுவும் இணைந்து 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லது இல்லைங்க. அரசு வழியில் சில தொல்லைகள் ஆளாக நேரிடுங்க. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உற்றார் உறவினர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்தலாங்க. அதனால் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களுடைய ஆதரவு குறையலாங்க. உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காதுங்க. விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்றெல்லாம் சிந்திக்க இருக்கீங்க. ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிக்கலாங்க. குறிப்பாக இது போன்ற காலங்களில் 1 மடங்கு வரவு வந்தாலும் 2 மடங்கு செலவு ஏற்படதாங்க செய்யும். இந்த செலவுகளை கண்டு பயப்படாமல் அடுத்த கட்ட முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலையுமே வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த மாதத்துல ஆதித்ய பிரபு வழிபாடு ஆனந்தம் வழங்கக்கூடிய ஒரு வழிபாடா அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசியினருக்கு.